வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு பெருமிதமான மனநிலையில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு இடத்துக்கு நான் வருவேன்னு கனவுல கூட கருதியதும் இல்லை, ஆசைப்பட்டதும் இல்லை. ஆரியூர் தம்பி அவர் என்ன அப்பான்னு கூப்பிடுறது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. ஏன்னா நான் என்னுடைய வயசை யார்ட்டும் இது வரைக்கும் சொன்னதில்லை. தந்தையன்னு கூப்பிடுறாரு. ஒரு புதிய உலகத்துக்குள் பிரவேசித்தது மாதிரி எனக்கு ஒரு பரவசம். அவர் என்னுடைய நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரான்னு தெரியல. ஒரு நாள் ஒரு சூரியோதயத்தில் அவரும் மயில்வாகனனும் தம்பி குபேந்தரனும் வந்து நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன நடிக்க தெரியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க வந்தா போதும்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு 9 நாள் படப்பிடிப்பு. நான் கொஞ்சம் எனக்கு நண்பர்கள் கிடையாது. என் ஃபோனை நீங்கள் ரத்னாகிரி இருந்து நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் யார்ட்டையும் நெருங்கி பழகிறது இல்லை. எப்போதும் படிச்சுட்டும் வாசிச்சுட்டும் எழுதிட்டும் இருக்கிற ஒரு கேரக்டர். சரி, இப்படியும் ஒரு உலகம் பிரவேசிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதிகாலை 5 மணிக்கு ரோஹிணி தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது இங்கே முற்றுகையிட்டு இருந்த வாலிபர்களுக்கு மத்தியில் நின்ற பொழுது இன்று புதிதாய் பிறந்ததை போல நான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கிராமம் ரொம்ப சின்னஞ்சிறிய ரிமோட் கிராமம், வில்லேஜ். தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு நடை பேசுகிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். நான் வீட்டில் இருந்தால் கூட வெளியா இருக்குன்னு தெரியாது, அப்படிதான் இருப்பேன். நான் ஊருக்கு போனதுக்கு பிறகு என்னுடைய 32 ஆண்டு கால பொது வாழ்வில் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தது இப்போ தான். நான் அழுதுட்டேன். மணக்காவளையில் பிறந்து சினிமாவில் நடிச்சாச்சு, இன்னும் வாழ்ந்தா அவ்வளவுதானே அப்படின்னு எங்கள் ஊர் பாஷையில் சொன்னாங்க. இந்த மணக்காவளைங்கிற கிராமத்தில் பிறந்து நான் சினிமாவில் நடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிற இந்த வாய்ப்பை தந்த அண்ணா ஈஸ்வரி கணேஷுக்கு, ஆரியூர் தம்பி ஆர்ஜே பாலாஜிக்கு, அது மட்டும் இல்லை நல்ல பழக்கினாங்க. நான் இந்த சினிமா உலகத்தில் இருக்கவங்க ரொம்ப தலக்கணம். நான் ஏற்கனவே தலக்கணம், இவங்களும் தலக்கணமாக இருப்பாங்களோ, இது ரொம்ப முட்டிக்கிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. ஷூட்டிங்கில் நான் சாப்பிட்டதெல்லாம், நான் இது வரைக்கும் சாப்பிடாததெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்றைக்கும் ஷூட்டிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மாதிரி அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்திருக்கேன் லைஃப்ல. நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது வாரியார் சுவாமிகளிடமிருந்து ஞானச்சிறுவன் ஒரு விருது வாங்கினேன். அன்னைக்கு அவருங்க கூட போய் இரவு சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு டின்னர் என் லைஃப்ல நான் சாப்பிட்டதில்லை. அப்ப அவருங்க என் கூட வர்றியா, உன் நாக்கில் சரஸ்வதி இருக்கா, நீ என் கூட வர்றியா, 6 மாசத்துல நீ என்ன மாதிரி வந்துட முடியும்னு சொன்னாரு. நான் போனோன்னு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ ருசியா இருந்தது. அது மாதிரி லைஃப்ல ஒவ்வொரு புதிய 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 அனுபவங்கள். நான் இப்போ கொஞ்சம் உயரம் ஆனது மாதிரி தெரியுறேன். ஏற்கனவே ட்ரெயின்ல, விமான நிலையத்துல, பேருந்து நிலையத்துல வாக்கிங் போகும்போது, பீச்சில் எல்லாம் எனக்கு போக முடியாது. எப்போ வந்து செல்ஃபி எடுக்க தம்பிமார்கள் வருவாங்க என் தமிழ் ஆளுமைக்காக. ஆனால் இன்னைக்கு அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அந்த எல்கேஜி என்னுடைய உயரத்தை அதிகமாக்கி தந்திருக்கிறது. ஆர்ஜே பாலாஜி, எனக்கு ஏற்கனவே 10 பிள்ளைகள். இப்பொழுது ஆர்ஜே பாலாஜி ஒரு 11வது பிள்ளையாக கிடைத்திருக்கார். இந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு அங்குல வளர்ச்சிக்கும் என்னால் உதவ முடியாது. ஆனால் அதை பார்த்து நான் பெருமைப்படுவது போல இன்னொருவர் பெருமைப்பட முடியாத அளவுக்கு நான் உள்ளத்தால் பொய்யாத ஒளி வாழ்வேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். பாலிடிக்ஸ் இஸ் நாட் எ கேம். வின்ஸ்டன் சர்ச்சில் told the politics is not a game. It is a serious business.